நம்பர் 1, சிங்கக்குட்டிகளுக்கு வந்து பிறக்கும் போதே கண்கள் தெரியாது. பிறந்த 6லேருந்து 10 நாளைக்கு அப்புறம் தான் அதுக்கு கண்களே திறக்கும். பிறக்கும் போதே ஒரு சிங்கக்குட்டி வந்து 2 கிலோ வரைக்கும் எடை கொண்டதாக இருக்கும். ஒரு பெண் சிங்கம் ஒரே நேரத்தில் 4 குட்டிகள் வரைக்குமே பெற்றெடுக்கும். பிறந்த சிங்கக்குட்டிகளுக்கு தாய்ப்பால் மட்டும் தான் உணவாக இருக்கும். இந்த பால் குடிக்கிற காலம் வந்து 6 மாதங்கள் வரைக்குமே நீடிக்கும். பிறந்த சிங்கக்குட்டிகளை வந்து தாய் சிங்கம் வந்து 6 வாரங்கள் வரைக்குமே மறைவான இடத்துல வச்சு தான் பாதுகாக்கும். பிறந்த 6லேருந்து 8 வாரங்கள் கழிச்சு தான் அதோட கூட்டத்தோட அந்த சிங்கக்குட்டிகளை அதை அறிமுகப்படுத்தி கூட்டத்தோடய இருக்க தொடங்கும். அதுக்கப்புறமா 3 மாதங்கள் கழிச்சு தாய் சிங்கம் வந்து எப்படி வேட்டையாடுறதுக்கான பயிற்சியெல்லாம் அந்த சிங்கக்குட்டிகளுக்கு அளிக்கும். ஆண் சிங்கங்கள் வந்து பிறந்த 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளேயே கூட்டத்தை விட்டு தனித்து விடப்படும். அதுக்கப்புறமா அது தனியான ஒரு இடத்தை தான் அது உருவாக்கணும். பெரும்பாலான நேரங்களில் வந்து தாய் சிங்கம் வந்து தன்னோட குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக பிற ஆண் சிங்கங்களே தாக்கும். சிங்கக்குட்டிகள் வந்து ரொம்பவே வேகமாக வளரும். 1.5 வருஷத்துலேயே அதோட முழு வளர்ச்சியை அடைஞ்சிடும். சிங்கக்குட்டிகள் வந்து பிறக்கும் போது அதோட உடம்புல வந்து புள்ளிகளும் கோடுகளும் இருக்கும். இது எதனால இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளிகளும் கோடுகளும் வந்து காட்டில் மறைஞ்சிருக்கிறதுக்கு அந்த சிங்கக்குட்டிகளுக்கு ரொம்பவே உதவும். இதனாலே பிற விலங்குகிட்ட இருந்து ஈஸியாகவே அதெல்லாம் தப்பிச்சிட முடியும். சிங்கக்குட்டிகளோட விளையாட்டு திறனும் அதோட வேட்டை மாதிரி இருக்கும். பாயும் கடிக்கும். அதுக்கப்புறம் மற்ற சிங்கங்களை பின்தொடரும். யானைகளை போலவே சிங்கங்களும் அதோட குட்டிகளை மட்டும் பார்த்துக்காது, மற்ற சிங்கக்குட்டிகளையுமே சேர்த்து தான் அது பார்த்துக்கும். ஒரு சிங்கக்குட்டி முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட பலத்தை பயன்படுத்தி அதுக்கான இடத்தை உருவாக்கி அதுக்கப்புறமா காட்டோட அரசனா மாறும். நம்பர் 2, நீங்க இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பாம்போட பேர் தான் மில்க் ஸ்னேக். இந்த பாம்புகள் வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கனடாவில் வாழுது. இந்த பாம்புக்கே மில்க் ஸ்னேக்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி பாம்பு வந்து பால் குடிக்குன்ற ஒரு கட்டுக்கதை இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இந்த பாம்புகள் வந்து மாடுகளை பின்தொடர்ந்து அதோட பாலை குடிக்குன்ற ஒரு கட்டுக்கதை இருக்கு. இந்த மில்க் ஸ்னேக்கை பார்க்குறது கிட்டத்தட்ட கோரல் ஸ்னேக் மாதிரியே இருக்கும். ஏன் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் ஸ்னேக் வந்து விஷத்தன்மையே கிடையாது. இதனால எதிரிங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மில்க் ஸ்னேக் வந்து தன்னை கோரல் ஸ்னேக் மாதிரியே மிமிக் பண்ணி பரிணாமத்தில் இந்த மாதிரி மாறி இருக்கு. இந்த மில்க் ஸ்னேக்கோட கலரும் கிட்டத்தட்ட கோரல் ஸ்னேக் மாதிரி தான் இருக்கும். அதே ரெட், பிளாக், அதுக்கப்புறம் ஒயிட், எல்லோ கலர்ல தான் இந்த மில்க் ஸ்னேக் கலந்து இருக்கும். இந்த பாம்புகள் வந்து 60 சென்டிமீட்டர்லேருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமாக வளரும். இந்த பாம்புகள் வந்து பெரும்பாலும் மனிதர்கள் இருக்கிற பக்கம் வராது. அப்படியே வந்தாலும் மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு இது பெரிய அச்சுறுத்தலையும் கொடுக்கறது இல்லை. நம்பர் 3, யானை குட்டிகள் பிறக்கும் போதே 100லேருந்து 150 கிலோ வரைக்கும் எடையோட இருக்கும். உலகத்திலே அதிக கர்ப்பகாலம் கொண்ட உயிரினங்கள்ல யானை ஒன்று. கிட்டத்தட்ட 22 மாதங்கள் வரைக்கும் யானைகள் வந்து கர்ப்பமா இருக்கும். அதாவது 2 வருஷம் வரைக்கும். பிறந்த 30 நிமிஷத்துல யானைக்குட்டி வந்து எந்திரிச்சு நடக்க தொடங்கிடும். பிறந்து 3லேருந்து 4 நாள் வரைக்குமே அதோட துதிக்கையை அதால முழுமையா பயன்படுத்த முடியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது பயன்படுத்த பழகும். யானைக்குட்டிகள் பிறக்கும் போது அதுக்கு பற்கள் இருக்காது. கொஞ்ச காலம் கழிச்சு தான் அதுக்கு பற்களே முளைக்கும். பிறந்த 2லேருந்து 4 ஆண்டுகள் வரைக்குமே தாய்ப்பாலை குடிச்சுதான் யானைக்குட்டி வளரவே செய்யும். நம்ம பல வீடியோக்களில் பார்க்குற மாதிரி ஒரு யானைக்குட்டியை வந்து அதோட தாய் யானையை மட்டும் பார்த்துக்காது, அதோட குழுவை சேர்ந்த எல்லா யானைகளுமே தான் பார்த்துக்கும். யானைக்குட்டிகள் வந்து ஒரு நாளைக்கு 4லேருந்து 6 மணி நேரம் மட்டும் தான் தூங்கும். மற்ற நேரம் எல்லாமே அது விளையாண்டுகிட்டு இருக்கும். நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்குற மாதிரி யானைக்குட்டி வந்து அதோட தாய் யானையோட துதிக்கையை பிடிச்சி தான் நடந்து செல்லவே தொடங்கும். யானைக்குட்டிகள் வந்து பிறக்கும்போது அதுக்கு நினைவாற்றல் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வளரவே தொடங்கும். யானைக்குட்டிகள் பிறந்த உடனே அதோட நினைவாற்றல் வளர தொடங்கும். அதனால சின்னதுலேருந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே அதோட நினைவில் வச்சிருக்கும். குட்டியில் இருக்கும்போது யானைக்குட்டிகளை வந்து தாய் யானை மட்டும் பார்த்துக்காம பிற யானைகளும் பார்த்துக்கிறதுனாலேயே சின்னதுலேருந்தே அது பிற யானைகளோட ரொம்பவே இயல்பாக பழகும். யானைக்குட்டிகள் அதோட துதிக்கையால் நீரையும் மணலையும் தூக்கி போட்டு அது மூலயமா சந்தோஷமாக விளையாடும். மனிதர்களை போலவே யானைக்குட்டிகளும் துக்கம், மகிழ்ச்சி, பயம், கஷ்டம் எல்லாத்தையுமே அதோட முகத்தில் காட்டும். நம்பர் 4, நம்மள பெரும்பாலானவங்க இந்த 3 விலங்கையுமே பார்த்து ஒரே விலங்கு நினைச்சு ரொம்பவே குழம்பி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி 3 விலங்கு இருக்குன்றதே தெரியாது. நான் 2 விலங்கு இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த 3 விலங்கையுமே எது வேறுபடுத்தி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட புள்ளிகளும் அதோட கண்களும் அதோட உருவமும் தான். முதல்ல சீட்டா, இதை வந்து சிவிங்கி புலின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதோட இது முகமும் சின்னது தான். இது உடம்புல தான் புள்ளியாக இருக்கும். இதுதான் உலகத்திலே வேகமானது. இதை பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கடுத்து லெப்பர்டு, இதை தான் சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சீட்டாவை தான் சிறுத்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லெப்பர்டு தான் சிறுத்தைன்னு சொல்லணும். இது வந்து சீட்டாவை விட உருவத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சீட்டாவோட கண்கள் வந்து அடர் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இதோட கண்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதை வச்சு இது ரெண்டுமே பிரித்து பார்க்கலாம். லெப்பர்டுக்கு வந்து சீட்டாக்கு இருக்கிற மாதிரி தனித்தனி புள்ளிகள் இருக்காது. 5 இல்ல 3 புள்ளிகள் சேர்ந்து நடுவில் ஆரஞ்சு கலரில் சேர்ந்துருக்கும். 3வது ஜாகுவார் இது ரெண்டையும் விட உருவத்தில் ரொம்பவே பெருசாக இருக்கும். இதோட புள்ளிகளும் ரொம்பவே பெருசாக தான் இருக்கும். அதோட ஜாகுவாரோட கண்ணும் சீட்டாவோட கண்ணு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதுதான் இந்த 3 விலங்குக்குமே வித்தியாசம்.